Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம Hacker Rankல 10 days of statisticsல day 1 standard deviation பார்க்க போறோம். டாஸ்க் என்னன்னா நமக்கு அரே கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஆன்சர் ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5.2 ஆன்சராக இருந்துச்சுன்னா எய்தர் 5.1 இல்லாட்டி 5.3 ஆன்சராக கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு அரே கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸோட சம் பார்த்தீங்கன்னா 20. இதில் மொத்தமாக 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதோட மீன் வேல்யூ 4.0. இப்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் மீன் வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து இதோட சம் பார்த்தீங்கன்னா 18. 18 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு 1.7 வரும். இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேராமீட்டர் அரே. இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு என்னன்னு ஒரு இன்டீஜர் இருக்குது. இது அரேயோட சைஸை டினோட் பண்ணுது. செகண்ட் லைன் நமக்கு n ஸ்பேஸ் செப்பரேட்டட் இன்டீஜர்ஸ் இருக்குது. இது அரேயை டினோட் பண்ணுது. இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். இதில் சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மீன் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பண்ணோன்னா நமக்கு 30.0ன்னு ஆன்சர் வரும். அடுத்து ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டும் மீன் வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கொயர் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணோன்னா நமக்கு 1000ன்னு வரும். இந்த 1000 5ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு 200ன்னு வரும். இதுதான் வேரியன்ஸ். ஸோ இந்த 200 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 14.142135 வரும். இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ நம்ம கோடிங் போடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபங்க்ஷனில் n = len of ARR. இது அரேயோட லென்த்து நமக்கு nல் ஸ்டோர் ஆகும். அடுத்து mean = sum of ARR by n. இது அரேயோட வேல்யூஸை சம் பண்ணிவிட்டு என்னால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு மீன் வேல்யூ வரும். அடுத்து ஸ்கொயர்ட் அண்டர்ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் = x minus mean exponent 2 for x in ARR. இதில் ஒவ்வொரு வேல்யூஸுமே மீன் வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் நாம் ஸ்கொயர் பண்ணுவோம். அடுத்து வேரியன்ஸ் = sum or square difference by n. அந்த ஸ்கொயர் டிஃப்ரென்ஸோட சம் வேல்யூவோட நாம் n டிவைட் பண்ணோன்னா வேரியன்ஸ் வரும். அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் = mat dot square root of variance. வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அடுத்து print of round of standard deviation, 1. இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆன்சர் நம்ம ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து n வேரியபிள் ரீட் பண்ணியிருக்காங்க. இது அரேயோட சைஸை டினோட் பண்ணுது. அடுத்து வேல்யூஸ் வேரியபிளில் இன்புட்டை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபங்க்ஷனில் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.